இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு இப்படி ஒரு கோயில் இருக்குன்னே உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா, மதுரை யானமலை யோக நரசிம்மர் கோயில் இருக்குல்ல. ஸோ யோக நரசிம்மர் கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. முதல்ல யோக நரசிம்மர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குளம் இருக்கும். ஸோ அந்த குளம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மலை இருக்கும். ஸோ யானைமலை கீழே பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும். குளத்து பக்கத்தில் ஒரு குட்டி பிள்ளையார் கோயில். ஸோ பிள்ளையார் கோயிலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் கோயில் சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். Siapa bawa? Dia bawa. Ini ada யோக நரசிம்மர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கல. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நான் சொன்ன அந்த கோயிலுக்கு தான். அந்த கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா மலைச்சாமி கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா கோயில் இருக்கிற இடத்துல பக்கத்தில் வரலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறையா கோயில் இருக்குது. இப்போ ஒரு குட்டி பெருமாள் கோயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் போக போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி போயிட்டுருக்கோம்னா யோக நரசிம்மர் கோயில் சாமி கும்பிட்டு வெளியே வந்து கோயிலை தாண்டி போகிறோம். அதாவது எந்த பக்கமாக வந்து கோயிலுக்குள்ளே ரைட் சைடு நம்ம கரெக்டாக ரைட் சைடு திரும்பி கோயிலுக்கு போகிறோம்ல, கோயிலுக்குள்ளே வெளியே வந்து ரைட் சைடு வந்து கோயிலுக்கு போகாமல் நேராக வந்து போனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கோயிலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். பூச்சி கடிக்கல இது பண்ணுவாங்களா ஆசு மலையாண்டி சாமி கூட விசங்காக்கா ரோட்டில் இதில் போவா. ஆமாம், அந்த ரோட்டில் போய் அங்கே ஒரு கடை இருக்கு. சரி, அவனை கேட்டிங்கன்னா இப்படியே மலையோரத்தில் ஒரே ரோடு போகுது. ஆட்டோ போகுமா? போகும். ரோடு ஓட்டுக்காது. சரி. வாய்க்காவா இங்கே? அப்போ அங்கிட்டு வழி போகுது. மெயின் ரோடு
அப்படியே போனால் பைபாஸ் நம்ம வர இப்படி தான் வரும். அதெல்லாம் பூச்சி கேட்குறது பூச்சி கடிக்கு தீர்த்து அந்த சாமியில் வேண்டிட்டு தண்ணி போகுது. மலையாளி சாமி கோயிலில் போகிற வழி அந்த பூச்சி கடிக்க சாமி மருந்து கொடுப்பாங்களே மலையை ஒட்டி ஒரு கோயில் இருக்குங்களா? இந்த ஊர் தானே? மலையை ஒட்டி ஒரு கோயில் ஒன்று இருக்குங்களா? கோயிலுக்கு போகிற பாதை இது. சரி சரி. ஊர் மாதிரி போகுது. கேட்டு வரியா? கேட்கவா? பிடிக்கும். என்ன கேட்க? பின்னாடி போய் ரிவர்ஸில் தான் என்ன பின்னாடி போய் இருங்க வரலாமா? பைக் வந்து போங்க கோடிக்குளம் மாதிரி கார் இருக்கு முன்னாடி. கோவில் மடையை ஒட்டி ஒரு கோவில் இருக்குமே போகிற பாதையா? இதுலேயே போயிடுவா? ஆமாம் அதில் போயிடுவா. பல வருஷம் இங்கிட்ட வந்தா எப்படிதான் நீ வாங்கணும்? எத்தனை வருஷம் இருக்கும்? கோவில் பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்துச்சு. ஸோ நிறையா மரம் செடி குளம் எல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரவங்க பார்த்திங்கன்னா பூச்சி கடிச்சா பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு அந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து பார்த்தா இங்கே தான் வருவாங்களாம் அந்த கோவிலுக்கு. ஏதாவது பூச்சி கடிச்சா இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அங்கே குளத்துலையும் அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். ஸோ அந்த கிணத்துலையும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து போவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து கிளியராக எடுக்காம விட்டேன். ஸோ என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்ரீ மலைச்சாமி துணை இசம் சொல்ல வருபவர்கள் குளத்தில் இறங்கவோ காணிக்கை செலுத்தவோ நன்கொடை செலுத்தவோ கூடாது. காலணிகளை இங்கேயே கழட்டி விடவும் தயவு செய்து காணிக்கை செலுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தா எழுதியிருக்கு. சாமி நம்ம தானே எங்கே சாமி?
வேத நாராயண பெருமாள் கோயில்கள். ஸோ இந்த யானைமலை சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோவில் இருக்குது. ஸோ அதில் ஒரு கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை கோயில் அங்கிட்டு இங்கிட்டு நிறையா கோயில் இருக்குது. ஸோ பிள்ளையார் கோயில், ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு வரிசையாக நிறையா கோயில் இருக்குது. ஸோ கிராமத்து மக்கள் வழிபடுற கோயிலும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நாங்கள் மெயினாக இந்த பக்கம் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி கடிச்சா வந்து இங்கே வந்து சாமி பார்ப்பாங்க, சாமி கும்பிட்டு போவாங்க, அதுக்காக தான் வந்தது. இந்த பக்கம் கோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். ஸோ ஆள் நடமாட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா ஸோ மதியானம் காலைல ஸோ ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும் கோயில். ஸோ ஈவினிங் டைம்லாம் கொஞ்சம் ஆள் நிறைய பேர் வருவாங்க கோயிலுக்கு. கிணத்துல தண்ணி நல்லா இருக்கு. பார்த்தீங்களா கிணறா? சூப்பராக இருக்குது தண்ணி. பளிச்சு குடிக்கிறது வச்சுருக்கேன். தண்ணி நல்லா இருக்கு. ஊத்து அதில் அது உள்ளே வரையும் போகுது பாருங்க. உள்ள செடி முளைச்சிருக்க. ஊற்றுது க்ளீனாக இருக்கு. சுத்தமாக போகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு கோவிலை வந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.